ஹாய் விவோஸ், வெல்கம் டு சவுத் இந்தியன் ரெசிபி. இன்றைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வெந்தய களி, அதாவது கிராமங்களில் பார்த்தீங்கன்னா வெந்தய களி கஞ்சின்னு சொல்லுவாங்க. அதை எப்படி செய்யலாங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது இதை செய்து முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா இதை இந்த பனை இலக்கில் வச்சு சாப்பிடும்போது அந்த அளவு டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த களி செய்கிறதுக்காக நம்ம கொஞ்சமாக உளுந்து, கொஞ்சம் பச்சரிசி, கொஞ்சம் புழுங்கல் அரிசி, இதோட பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவு வெந்தயம், இது அவ்வளோத்தையும் ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கிடணும். அரைக்கும்போது கொஞ்சமாக தேங்காய், ஒரு துண்டு சுக்கு, இவ்வளோ சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிடணும். இப்போ பார்த்திங்கன்னா மாவை நல்லா ஊற போட்டு அரைச்சி எடுத்து வச்சாச்சு. இப்போ இதில் பார்த்திங்கன்னா இது கருப்பட்டி, நான் கருப்பட்டியை நல்லா கரைச்சி அதில் டஸ்ட்டு ஒன்றும் இல்லாமல் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த கருப்பட்டி தண்ணியை நம்ம இந்த மாவோடு சேர்த்து கரைச்சிக்கிடலாம். நல்ல தோசை பக்குவத்துக்கு நம்ம அதை விடையும் தண்ணியாக கூட கொஞ்சம் கரைச்சி எடுத்துக்கிடுவோம். பாருங்கள், நல்லா கரைச்சி எடுத்தாச்சு கருப்பட்டி பாகோட. இனி இப்போ இதை என்ன செய்யணும்னா நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். அடுப்பில் ஊற்றி வச்சாச்சு. இனி நம்ம என்ன செய்யணும்னா கட்டி பிடிக்காமல் இதை இப்படி சுற்றி விட்டு வேக வைப்போம். அடி பிடிச்சா நல்லா இருக்காது. கையெடுக்காமல் இப்படி நம்ம பண்ணால் சீக்கிரமே வெந்துடும். இது வேகுது வரைக்கும் இந்த களி அடி பிடிக்காமல் நம்ம இப்படி கிளறி விட்டுக்கிட்டு இருப்போம். ஆக்சுவலாக வெந்தய களி எல்லாருக்குமே நல்லது, சூட்டை தணிக்கக்கூடியது. நம்ம குழந்தைகளுக்கு கூட இப்படி நம்ம செய்து கொடுக்கும்போது அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா கருப்பட்டி மணமும் வெந்தயம் மணமும் சுக்கும் சேர்ந்து நல்லதொரு மணத்தை கொடுக்கும். அது சாப்பிடாத பிள்ளைகள் கூட அதை விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதை இப்படி கிளறி விட்டுட்ருப்போம். கொதிக்கட்டும். பாருங்கள், களி வெந்து நல்லா கட்டியாக வந்துடுச்சு. இன்னும் கூட கொஞ்சம் வேகணும். அதாவது கிராமங்களில் உள்ளவங்க கிட்ட இப்போவும் நீங்கள் கேட்டால் வெந்தய களிக்கஞ்சின்னு தான் சொல்லுவாங்க. இந்த வெந்தய களிக்கஞ்சி உடம்புக்கு ரொம்பவே நல்லது, உஷ்ணமாக இருக்கும். நிறையவங்களுக்கு ரொம்ப சூடு உள்ள உடம்பாக இருக்கும், அவங்களுக்கு நல்லது. அது மாதிரி வயிற்று புண்ணு, குடல் புண்ணு, அப்புறம் தொண்டை வலி, இதுக்கெல்லாம் இது நல்ல மருந்தும் கூட. பிள்ளைகளும் கிராமத்தில் உள்ள பிள்ளைங்களை பார்த்தீங்கன்னா அவங்க இதை விரும்பி சாப்பிடுவாங்க. இது செய்கிறதுக்கு கஷ்டமே கிடையாது. பிள்ளைங்களுக்கு ஈவினிங் ஸ்கூல் முடிஞ்சு வந்தோடனே நம்ம எதெல்லாமோ ஸ்நாக்ஸுங்கிற பேரில் வறுத்து பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும். இப்படி ஹெல்த்தியான ஃபுட்டை கொடுக்கும்போது பிள்ளைங்களுக்கு உடம்புக்கு நல்லதாக இருக்கும். ஆக்சுவலாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். ஏன்னா இன்னும் கிராமங்களில் இந்த வழக்கம் இருக்குது. வெந்தய களிக்கஞ்சி அப்படின்னு சொன்னால் பிள்ளைகள் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், அல்வா மாதிரி அழகாக இருக்குது. ஸோ இதை நீங்கள் உங்கள் வீடுகளில் செய்து பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.